வரும்பொழுது நிச்சயமா செய்து முடிப்பார். ஆமென். அது தாமதித்தாலும் நேரம் வரும்பொழுது ஆண்டவர் செய்து முடிப்பார். எதற்கு நாமே சொல்றீங்க? அது தாமதித்தாலும் நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வாக்கு. ஆமென். தேவனுடைய வாக்கு வந்து சத்திய வாக்கு, உண்மையான வார்த்தை. அது சொன்னார்னாக்கா லேட் ஆனாலும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சுடுவார். இந்த வருஷத்துல நீங்க பாருங்க, அநேக செய்திகளை நம்ம பார்த்தோம். அநேக இடங்களிலே எவ்வளோ இயற்கை பாதிப்பு, அம்மாவா இல்லையா? அநேக இடங்களில் நீங்க பாருங்க, இந்த வருஷத்துல அதான் சொல்றேன், யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சவால் நிறைந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை பாதிப்பு, ஆக்சிடென்ட், மரணம், பொருளாதாரம் பற்றாக்குறை, அப்புறம் கண்ணுக்கு தெரியாத போராட்டம், கண்ணீர்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு வேதனை, வலி, எவ்வளவு பிரச்சனைகள், கடைசியில் எவ்வளவு தோல்விகள். ஆமென். நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம், அம்மாவா இல்லையா? ஃபெயிலியர்ஸ், எவ்வளவு தோல்விகள் சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இன்னைக்கு உலகத்துல நீங்க பாருங்க, எவ்வளவு இழப்புகள் இருக்கு, எவ்வளவு பேர் இழந்து போயிருக்கிறாங்க, அவன் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவங்களாம் வந்து யாருக்கு வந்து சொல்ல முடியாம அவன தவித்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்ட உதவி கேட்கலாம், யார் எனக்கு உதவி செய்வா, அவன் தனிமையில தவித்து கொண்டு இருக்கிறாங்க. சில நேரத்துல தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில. அவன் அவங்களுக்கு ஒரு நிறைவு இல்லை, அவங்க பிரச்சனைக்கு ஒரு 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 சொல்யூஷன் இல்லை. அவன் கடைசியில் என்ன பண்றாங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அது ஒண்ணு. பொருளாதாரம் பற்றாக்குறை, இந்த வருஷத்துல கண்ணுக்கு தெரியாத போராட்டம், கண்ணுக்கு தெரியாத யுத்தம், தனிமையில அநேக கண்ணீர்கள், அநேக பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி அவ்வளவு பிரச்சனைகள், தோல்விகள், இதெல்லாம் சந்திச்சு நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இன்னைக்கு ஜெயத்தோடு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமென். இதெல்லாம் காரணம் ஆண்டவர். எத்தனையோ காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கோம். ஆமென். முழுக்க முழுக்க காரணம் யாருங்க? ஆமென். மேற்கொண்டு வச்சது, ஆமென், ஓவர் கம் பண்ண வச்சது. ஹல்லேலூயா. உண்மையாவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆமென். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? முடிஞ்சிருக்கும். ஆமென். முடிஞ்சிருக்கும், கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த சாலையில போகும்பொழுது ஆண்டவர் எத்தனையோ ஆக்சிடென்ட் தான் உங்களை காப்பாத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? எவ்வளவு ஆக்சிடென்ட் நம்மளை காப்பாத்திருக்கிறாரு, இயற்கை பாதிப்புல நம்மளை காப்பாத்திருக்கிறாரு, எவ்வளவு பிரச்சனையில நம்மளை காப்பாத்திருக்கிறாரு. சொல்லணும்னு சொன்னாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி, ஆமென், பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார். பிசாசோட தொல்லைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு சிறைப்பட்டு இருக்கிறாங்க, சிறைச்சாலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. people are living in prison. ஆமென். அந்த prison கிடையாது, ஆனா spiritual prisonல வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிறையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது முழுக்க காரணம் ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். இரண்டாவது, நமக்காக இது கண்டிப்பா நம்ம சொல்லி அவங்க இது நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் மட்டும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆண்டவர், எல்லாமே ஆண்டவர் தான், உண்மைதான், எல்லாமே ஆண்டவர் தான். ஆனா சில நபர்கள், சில முக்கிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நமக்காக இரவும் பகலும் ஜெபிச்சவங்க மறக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் முடிச்சிருவாங்க, எல்லாமே ஆண்டவர் தான் முடிச்சிருவாங்க. ஆனா நமக்காக இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஆமென் தேவனோட சமூகத்துல ஜெபிச்சவங்க, ஆமென், ஜெபத்துல விதைச்சவங்க, அவங்கள மறக்க கூடாதுங்க. ஆமென். கஷ்டத்துல நஷ்டத்துல நம்ம கூட இருந்தவங்க, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரை தொடச்சவங்க, நம்மளை தூக்கி எடுத்தவங்க, நமக்காக ஜெபிச்சவங்க, அவங்கள மறக்கவே கூடாது. ஆமென். அவங்களுக்கு ஒரு பெரிய கைது. அவங்க எவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து நேரத்தை எடுத்து உங்களுக்காக அவங்க என்ன பண்றாங்க? ஜெபத்துல விதைக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆமென் சொல்லுங்க. சோ அவங்கள மறந்துட கூடாது. ஹல்லேலூயா. முதல் ஆண்டவருக்கு, இரண்டாவது நமக்காக நிக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா சிச்சுவேஷன் நமக்காக கூட இருக்கிறவங்க, அவங்க மறந்துட கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்மளோட ஜெபத்துக்கு ஒரு தடை வருகிறது. என்ன தடைன்னு சொன்னாக்கா அன்ஃபர்கிவ்னஸ். ஆண்டவர் ரொம்ப திட்டத்தெளிவா பேச விரும்புகிறார். அன்ஃபர்கிவ்னஸ். சில நேரத்துல வந்து மன்னிக்க முடியாத தன்மைகள். ஆண்டவர் சொல்றாரு,
மன்னிச்சுட்டு மறந்துடு, அதோட விட்டுரு. ஆமென். நீ பேசுறியோ இல்லையோ அது வந்து உன்னோட விருப்பம். ஆனாலும் மனதார அவங்களை மன்னிச்சு விட்டுரு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மன்னிக்க முடியாத உள்ள நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நபர் நம்மளால மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம அடுத்த வருஷம் கால் எடுத்து வைக்கும் பொழுது அதே சாபம் அப்படி பின் தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. அதே பிரச்சனை, அதே சாபம் அப்படி பின் தொடர போகுது. ஆமென். சோ இன்னைக்கு இந்த வருஷத்துல அப்படி ஒட்டி விட்டுறணும். ஹல்லேலூயா. ஆமென். என் ஜெபத்துக்கு பதில். ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கு பதில். அப்ப ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் unforgiveness. ஆமென். unforgiveness. Forgiveness release blessing, unforgiveness bring curse. Hallelujah. Amen. Amen. இது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சில காரியம் வந்து நம்ம உள்ளத்துல இருக்கிறனால, சில கசப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறனால, சில மன்னிக்க முடியாத உள்ளங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறனால என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, நம்மளுக்கு curse தான் கொண்டு வருது. ஆமென். So forgiveness release blessing. Hallelujah. மன்னிச்சு விட்டு நீங்க பேசுறீங்களோ இல்லையோ அது உங்களோட விருப்பம். ஆனா நீங்க மனதார என்ன பண்ணிட்டீங்க, அவங்களை மன்னிச்சு விட்டுறீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வானத்தின் கதவுகளை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப இந்த வருஷம் நம்ம இப்படியே இருந்து அடுத்த வருஷம் அப்படியே உள்ளத்தோட நம்ம நுழைஞ்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் டபுளா தான் இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் டபுளா தான் இருக்க போகுது. எஸ். ஆமென். எவ்வளவு குற்றங்கள் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார், ஏன் நம்ம பிறரை மன்னிக்க முடியாது? ஹல்லேலூயா. எவ்வளவு குற்றங்களை செய்த ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார், ஏன் நம்ம பிறரை மன்னிக்க முடியாது? ஹல்லேலூயா. It's very difficult, but once you release, amen, you are set free. You are no more in prison. ஹல்லேலூயா. அதான் சில பேர் வந்து இன்னும் சிறைச்சாலையில வாழ்ந்து கொண்டிருக்க, சிறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இந்த வருஷம் அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம், பேட் நியூஸ். ஆனா குட் நியூஸ் நான் சொல்றேன், ரெண்டு காரியங்கள் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஆமென். ரெண்டு விஷயம் இந்த வருஷத்துல நடந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் ரிவைவல் இன் நாகாலாந்து? ரிவைவல் இன் நாகாலாந்து. எத்தனை பேருக்கு நாகாலாந்து தெரியும்? இந்தியால ஒரு பட்டணம் இருக்கு, அது பேரு நாகாலாந்து. தமிழும் கிடையாது, வேற மொழி பேசுறவங்க. ஆனா இந்தியால வந்து சேர்க்கப்பட்ட ஒரு தேசம், ஒரு ஊரு. அந்த இடத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த வருஷத்துல ஒரு பெரிய ரிவைவல் நடந்துச்சு. ஆமென். 50,000 to 80,000 people gathered in one place to worship the Lord. Almost 80,000 people gathered. Amen. ஆனா இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் பல வருஷம் ஜெபிச்ச ஜெபங்க, எல்லாரும் ஜெபிச்ச ஜெபம். ஒரு ரிவைவல் இந்த வருஷத்துல நம்ம பார்க்கணும்னு சொல்லி இந்த நாகாலாந்து நடந்துச்சு. Amen. People gather. எனக்கு 90,000 நினைக்கிறேன், 90,000 people நினைக்கிறேன் கேதர் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிச்சாங்க. நான் கேள்விப்பட்டேன் எத்தனை பேர் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க அவங்க வாழ்க்கையில. நாகாலாந்து ரிவைவல் இன் நாகாலாந்து. ஆமென். அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென். people gather for Jesus. ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு ரிவைவல். லேட்டா நீங்க வந்து கூகுள்ல நீங்க தட்டி பார்க்கலாம். another revival in Pakistan. தெரியுதா உங்களுக்கு? ரிவைவல் இன் பாகிஸ்தான். ஆமென். சப்பானிகள் எரிஞ்சு நடந்தாங்க. 70% came to the Lord. அந்த கூட்டத்துல அத்தனை பேர் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க அவங்க வாழ்க்கையில. பாகிஸ்தான் நம்புறீங்களா? ஒரு பக்கெட் பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த பேட் நியூஸ் ஒரு விஷயத்துல ஒரு பக்கெட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கெட் நீங்க பாருங்க குட் நியூஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செஞ்சு God is working. Amen. சோ நம்மளோட ஜெபம் என்னன்னா, நாகாலாந்துல செஞ்ச ஆண்டவர் பாகிஸ்தான்ல செஞ்ச ஆண்டவர் என் தேசத்துல செய்வார். நம்புறீங்களா? செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் செய்வார். உங்களுடைய சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், சபைக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. next year would be a year of revelation. next year would be a year of revelation. ஆமென். ஏன்னா அதுக்குள்ள போயிட்டோம், ரெவலேஷனுக்கு போயிட்டோம். இன்னும் ஆண்டவர் ஆழமா நம்மளை கொண்டு போகிறார் ரெவலேஷன். ஆமென். ஆமென். அநேக ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஆனா தனிப்பட்ட இல்ல, உங்க பர்சனல் லைஃப்க்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் அப்படி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள், அதுக்கு முன்பதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென்.
ஹalleluya. மறுபடியும் வாசிப்போமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாவரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகல நன்மை அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சகல நன்மை ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எழுதி வைங்க. இனிமேல் இத மெமரைஸ் பண்ணுங்க இந்த வசனத்தை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனம் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். And we know that in all things எல்லாவற்றிலும் all things ஆமென் பாதியில முக்கால all things works for good for those who love him. ஆமென். யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு நன்மை நடக்கும். ஆமென். அது மாத்திரம் இல்ல தேவனுடைய திட்டம் அவங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். That is what we call his purpose. ஆமென். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா purpose. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில purpose என்னன்னு தெரியல. அவங்களுக்கு அவங்க purpose என்னன்னு தெரியல. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்காரு இன்னொருக்கும் தெரியல அவங்களுக்கு. ஆனா இனிமேல இருந்து நாளை தினத்திலிருந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க எனக்கு வெளிப்படுத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் கேளுங்க. நீங்க கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த 2026ல எனக்கு என்ன நீங்க நோக்கம் வச்சிருக்கீங்க, என்ன பர்பஸ், என் மூலமா நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு வாரத்துக்கு நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹalleluya. அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாக்கா நான் சொல்றேன் இந்த வருஷம் இந்த 2026 ரொம்ப அற்புதமான ஒரு நடக்க போகுது. இந்த வாட்ஸ் உங்களுக்கு நோக்கம் தெரிஞ்சிருச்சுனாக்கா. ஆமென். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு நோக்கம் தெரியணும். So those who love God ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. Those who love God, not those who hate God. நீங்க நிறைய பேர் இந்த கடைசி காலத்துல என்ன பண்றாங்க? ஆண்டவர் தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆமென். ஆண்டவர் வேணாம்னு சொல்லி போயிருக்காங்க. ஆண்டவர் தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆமென். ஆண்டவரை நேசிக்கல, ஆண்டவரை வெறுக்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னொரு பக்கத்து ஆமென் விக்கிரத்தை ஆராதிச்சவங்க, ஆமென், பாவத்துல வாழ்ந்தவங்க நீங்க இயேசுதான் ஆண்டவர் சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் தலைகீழா போயிட்டு இருக்கு. ஆமென். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க நீங்க பின்வாங்கி போறாங்க, பின்வாங்கி வாழ்ந்தவங்க நீங்க கர்த்தருக்குள்ள வராங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க அதுதான் நடக்குது இன்னைக்கு. ஹalleluya. ஆமென். ஏன்னா பல பேரோட ஜெபம் வீண் போகல. பல பேரோட ஜெபம் வீண் போகல. ஹalleluya. நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ in all things works for good. மறுபடியும் தமிழ்ல வாசிங்களேன் கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி யார் தீர்மானிக்கிறா? யார் ஒரு தீர்மானம்? தேவனுடைய தீர்மானம். ஓகே. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நன்மைக்கு ஏதுவாக அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணுது? ஹalleluya. ஹalleluya. எழுதிவீங்க. ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க இந்த வசனத்தை. Those who are called according to his purpose. நீங்க அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அந்த அழைக்கப்பட்டவர்கள்? யார் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்? யார் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்? யாரு? சீஷர்களா? அழைக்கப்பட்டவர்கள் யாரு? யார் அழைக்கப்பட்டவர்கள்? ஆண்டவர் உங்களை அழைக்கலன்னு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்களா? நீங்க ஆண்டவர் உங்களை வந்து பேர் சொல்லி அழைக்கலன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்களா? நீங்க ஆண்டவருக்குள்ள இருப்பீங்களா? இல்ல நீங்க சபையில தான் உட்கார்ந்து இருப்பீங்களா? அப்ப நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். பக்கத்தை பாருங்க. நீங்க அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. நீங்க அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆனாலும் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்களா? அழைக்கப்பட்டவர் கர்த்தரை நேசிக்கும் பொழுதுதான் அவருடைய திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். சோ அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் கிடையாது, நேசிக்கிறவர்கள். ஹalleluya. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொன்னா தேவனுடைய திட்டம் நோக்கம் அவங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற, அதுல சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்ல, நன்மையும் ஆண்டவர் வாழ்க்கையில செய்வார். ஆமென். சோ இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால் purpose and goodness. நோக்கமும் நன்மையும். ஹalleluya. அப்ப உங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாக்கா தேவனுடைய நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. 2 in 1. தேவனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா
ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு என்ன செய்ய போறா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சொன்னா அதன் மூலமா அநேக நன்மைகளை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:21 வாசிங்க. The book of Proverbs chapter 19 verse 21. நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். ஆமென். மறுபடியும் வாசிங்களேன். நல்லா நோட் பண்ணிங்களேன். இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், திட்டங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். மனுஷனுடைய திட்டங்கள் அநேக இருக்கு. அநேக lot of things. Man can plan many things. ஆமென். நம்ம எல்லாரும் மனுஷர்களா இருக்கிறோம். கண்டிப்பா திட்டங்கள் இருக்கும். ஆமென். நம்ம எதுமே வந்து எம்டியா எதுமே செய்ய போறது இல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் இருக்கும், ஒரு திட்டங்கள் இருக்கும். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு எது நம்ம நிறைவேறும்? எது நம்ம நிறைவேறும்? திட்டங்கள், நோக்கம். அப்ப ரெண்டு இருக்கும் பொழுது, ரெண்டு காரியங்கள் இருக்கும் பொழுது, ஒன்னு திட்டம், ஒன்னு நம்மளுடைய திட்டம். ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய மனுஷனோட திட்டம்னு சொல்றாரு. அதை விட கர்த்தரோட நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஹalleluya. சோ அதனால உங்களுடைய திட்டங்களை நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஹalleluya. என்னோட திட்டங்கள் இல்ல, உங்களுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிரணும்? உங்களோட பிளானை நீங்க அவருக்கு சப்மிட் பண்ணிரணும். ஹalleluya. ஆனா அந்த திட்டத்துல தேவனோட நோக்கம் இல்லைன்னு சொன்னா நிறைவேறாது. அந்த நோக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா நிறைவேறும். ஆமென். அதான் கர்த்தருடைய சித்தம். பரிசுத்த வசனத்துல சித்தம். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஆண்டவர் திட்டங்கள் வச்சிருக்காரு. சில நேரத்துல வந்து சில நேரத்துல வந்து சில விஷயம் நிறைவேறலன்னு சொன்னா நம்மளுடைய திட்டம் தான் அதிகமா இருக்கு. தேவனோட திட்டம் அல்ல. அதுதான் மாத்தணும். ஆமென். என்னோட திட்டம் அல்ல, ஆனா உங்களோட திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி அப்பதான் திட்டம் நிறைவேறும் போது தான் தேவனோட நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஹalleluya. ஆமென். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நோக்கம் அப்படின்னு சொல்றது, பர்பஸ் சொல்லும்போது தேவனோட நோக்கம் அப்படின்னு சொல்றது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? போது நீங்க வசனத்தை வாசிச்சீங்க 8:21 நன்மைக்கு ஏதுவான. ஹalleluya. அப்படிதான் போட்டிருக்காரு ஆண்டவரே. ஆமென். அழைக்கப்பட்டவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், ஆமென், என்ன நடக்குதுன்னா சகல வாசிங்க சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும். ஆமென். தீமையான காரியங்கள் நடக்காது, நன்மையான காரியங்கள் நடக்கும். ஹalleluya. ஆமென். ரெண்டு விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கும் பொழுது, ஒண்ணு நம்ம அழைக்கப்பட்ட, இரண்டாவது தேவனை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய திட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி செய்து முடிப்பார். ஹalleluya. ஆனா சில நேரத்துல வந்து சில காரியம் வந்து தடையா இருக்குன்னு சொல்லி நம்மளோட திட்டம் அதிகமா இருக்கு, நம்மளோட பிளான்ஸ் அதிகமா இருக்கு. ஹalleluya. ஆனா நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையும் தேவன் இடத்துல சப்மிட் பண்ணிட்டு, ஆண்டவரே எது உங்க சித்தத்துல இருக்கோ, எது உங்க திட்டத்துல இருக்கோ, எது உங்களுடைய நோக்கத்துல இருக்கோ, ஆண்டவரே அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்கா, என்ன பண்ணுவாரு? அதை அங்கீகரிப்பார். அதை அங்கீகரிப்பார். அதை அப்ரூவ் பண்ணுவாரு. சில நேரத்துல ஏன் ஆண்டவர் அப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்னா, முழுக்க நம்மளோட திட்டமா இருக்கு, நம்மளோட பிளான்ஸா இருக்கு. நம்ம என்ன பண்ண, நம்ம பிளான்ஸ் எழுதி அவர்கிட்ட கொடுத்துறோம். நீங்க அப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளான் வந்து தேவனோட சித்தத்திலே இருக்காது. எப்படி அப்ரூவ் பண்ணுவாரு? ஏன்னா அதுல உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தெரியும். ஆமென். அப்ப தேவனோட திட்டம், ஆமென், அப்படின்னு ஒப்பு கொடுத்தால் எப்படி நீங்க ஒப்பு கொடுப்பீங்க? தேவனோட திட்டம் உங்க நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்க ஒப்பு கொடுப்பீங்க? ஒரு திறந்த புக்கா, புஸ்தகமாக, ஒரு எம்டி புக்கா நீங்க அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோட வாழ்க்கை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், பாருங்க எம்டியா இருக்கு, நீங்களே எழுதுங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்தா அவர் எழுதி கொடுப்பார். ஆமென். நீங்க பிறக்கும் போது ஆண்டவர் எழுதிட்டாரு, நீங்க சாவலுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. ஆமென். அது நம்ம கண்டுபிடிக்கணும், ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்காரு. அதை நம்ம கண்டுபிடித்தால் நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு திறந்த புக்காய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த எம்டியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எழுத ஆரம்பிப்பார். ஆமென். ஹalleluya. இது அற்புதமா இருக்கும். அப்பொழுது எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கும். ஹalleluya. அது எல்லாமே செஞ்சு இந்த வருஷத்துல நிறைவேறலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். எல்லாமே நம்ம செஞ்சோமே, அதான் போன வருஷம் நியூ இயர் இப்ப நம்ம செஞ்சோமே, அதே தான் செஞ்சோம், நம்ம எதுவுமே நிறைவேறல அப்படி ஆண்டவர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் நேரமும் காலமும் இருக்குது. காரணம் என்னன்னு தெரியுமா? வருஷம். இந்த வருஷம் நடக்கணும், அடுத்த வருஷம் நடக்குங்க, அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் வருகின்ற வருஷத்துல நடக்கும். நான் ஆண்டவர் சொன்னது தெரிந்து கொடுப்பேன். ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நேரமும் காலமும் இருக்கிறது. ஹalleluya.
சோ அந்த நேரம் வரும் பொழுது, அந்த காலம் வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். காலம் சொல்லும் பொழுது also a year, வருஷம் அப்படி சொல்லும்போது அது ஒரு காலம், ஒரு சீசன். இப்போ 2025 சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நியூ சீசன் குள்ள நீங்க போறீங்க, 2026. Amen. இப்போ நீங்க புது சீசன் குள்ள நுழையறீங்க. அதான் இயர். That's the meaning of year. You are entering into new season. இப்போ பழைய சீசன் இதோட ஒரு 20 மினிட்ஸ்ல இல்ல, ஒரு 40 மினிட்ஸ்ல முடிய போகுது இந்த பழைய சீசன். இப்போ அடுத்த சீசன் குள்ள நீங்க போக போறீங்க. ஹalleluya. அத நேரமும் காலமும். அப்ப இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் செய்து முடிக்கலன்னா வருகிற காலகட்டத்தில் ஆண்டவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? 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 ஹalleluya. சங்கீதம் 23:6 திருப்பி கொடுங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 6. இன்னொரு காரியம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதை நீங்க திருப்பி வைங்க, ஒரு நம்ம வாசிப்போம். முதல்ல நான் சொன்னேன் ரிவைவல் இன் நாகாலாந்து, ரிவைவல் இன் பாகிஸ்தான். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு ரிவைவல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தான் இருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா? நம்மளுக்கே ஒரு ரிவைவல் வரல, அங்க நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? அது ஒரு கேள்வி இருக்கா உங்களுக்கு? நம்மளுக்கே ஒரு ரிவைவல் வரல, அங்க நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? அவன் அங்க நடந்த ஒரு விஷயத்தை வந்து அது குறித்து நீங்க சந்தோஷப்படும் பொழுது ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. எதுக்காக நீங்க ஏங்குறீங்க அப்படின்னு சொல்லி, எது உங்க டிசையர், எதை நீங்க ஏங்குறீங்க? இப்ப அந்த இடத்துல அந்த தேசத்துல ஒரு ரிவைவல் நடந்திருக்குன்னு சொன்னா அதே ரிவைவல் நம்ம தேசத்துல நடக்கணும். நீங்க ஜெபத்துல கேட்கும் பொழுது, நீங்க ஏங்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாங்க. அந்த உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் அதை நிறைவேற்றுவார் இந்த இடத்துல. ஆமென். ஆனா எல்லாருக்கும் ஒரே உள்ள இருக்கணும். ஹalleluya. ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷத்துல இன்னொரு நன்மையான காரியம் நடந்திருக்கு. Many orphanage children in few poor countries was well taken with good education, food and clothes. அனாத பிள்ளைகள், ஆமென். இந்த தேசத்துல இல்ல, மற்ற தேசத்துல poor country, ஆமென். அங்க சாப்பாடு சரியா இல்ல, அவங்க எஜுகேஷன் சரியா இல்ல, அவங்க உடுப்பு சரியா இல்ல. ஏன்னா ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சில தேசத்துல, சில தேசத்துல நீங்க பாருங்க, அங்க வறுமை, சரியான வறுமை. அங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து அப்பா அம்மா இழந்து போய் இருக்கிறாங்க. அவன் ஒரு ஆபரேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சரியான ஒரு உடுப்பு இல்ல, சரியான ஒரு சாப்பாடு இல்ல, சரியான ஒரு எஜுகேஷன் இல்ல. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திச்சு ஆண்டவர் இன்னைக்கு அவர்களை வழிநடத்தி வருகிறார். இன்னைக்கு many orphanage children are being blessed through a foundation. Amen. அது ஒரு நன்மை நடந்திருக்குங்க. கைத்தறி கொடுப்போமா? ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கு. ஆண்டவர் பேசுகிற தேவனாய், ஆண்டவர் பேசுகிற சந்திக்கிற தேவனாய் நன்மை நடந்திருக்கு. ஹalleluya. Amen. இன்னைக்கு நீங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன செஞ்சீங்க? என்ன விதைச்சீங்க? நீங்க ஏழைகளுக்கு என்ன பண்ணீங்க? ஹோம்லெஸ் பீப்புளுக்கு என்ன பண்ணீங்க? உடை வாங்கி கொடுத்தீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, இறங்கி செஞ்சீங்க, உங்களுக்கு ஜெபிச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. Do you think God has forgotten that? Do you think God has forgotten that? Whatever that you do for God, amen, is always rewarded. Amen. Hallelujah. ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாய் அப்படின்னு வேதம் போட்டுருக்கு. ஆமாவாலியா? எல்லாரும் நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்ப இந்த வருஷத்துல நீங்க விதைச்சிருக்கீங்க, அடுத்த வருஷம் நீங்க என்ன பெற்றுக் கொள்ள போறீங்க? அந்த வெகுமதியை நீங்க பெற்றுக் கொள்ள போறீங்க. ஆமென். பொறுமைக்கல்ல, தேவ மகிமைக்காக. ஹalleluya. சோ உங்களை உற்சாகப்படுத்துற இந்த கர்த்தருக்காக எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ நிச்சயமா அது வெகுமதி இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அது ராங் அட்ரஸ்க்கு போகாது, வேற அட்ரஸ்க்கு போகாது, உங்க அட்ரஸ் கரெக்ட்டா அது வரும். ஆமென். ஹalleluya. நீங்க ஷாப்பிங்ல ஜாமான் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க அட்ரஸ் படிக்க கரெக்ட்டா உங்க வாசப்படிக்கு தான் வரும், பக்கத்து வீட்டுக்கு போகாது. அப்படி போனாலும் கடைசியா உங்க வீட்டுக்கு வந்துரும். ஏன்னா நம்பர் வந்து உங்க வீட்டு நம்பரா இருக்கு. ஆமாவாலியா? எப்படி தவறி போனாலும் கடைசியா உங்க வீட்டுக்கு தான் வந்து சேரும். அதுதான் தேவனோட ஆசீர்வாதம். ஆமென். சரி, இந்த வசனத்தை வாசிப்போமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டிலே, அதுதான் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நீண்ட காலத்துல இருக்க மாட்டாங்க. ஏதோ ஆசீர்வாதம் வந்த கையோட அப்படியே காண போயிடுறாங்க. தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தொடரும், அப்புறம் தேவனுடைய வீட்டிலே நான் எப்பவுமே இருப்பேன். கர்த்தருடைய வீட்டில், அவரோட வீட்டில் சொல்லல,
அவரோட பேலஸ்லயும் அவரோட வீட்டுல சொல்ல, கர்த்தரோட வீட்டுல நான். அதுதாங்க தேங்க்ஸ்கிவிங் ஹார்ட், கிரேட்ஃபுல் ஹார்ட். ஆண்டவர் எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, நன்மை கொஞ்சம் உன் வாழ்க்கையில ஆண்டவர் தொடர செய்வாரா. அது அவருக்கு எப்படி, அவர் பாருங்க தாவீது ராஜா எப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் சொன்னது என்னது தாவீது ராஜாக்கு? அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்து சேருது. அவர் என்ன சொல்றாரு, நன்மையும் குறியும் உன் வாழ்க்கையில தொடரும். ஆமென். ஆனா இவரு ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறாரு? என்ன ஒப்பு கொடுக்கிறாரு? கடைசி வரைக்கும் நீண்ட நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவரோட வீட்டுல சொல்ல, கர்த்தருடைய வீட்டுல நான் நிலைச்சு இருப்பேன், கர்த்தருடைய வீட்டுல நான் நிரந்தரமா இருப்பேன். அவர் ஒப்பு கொடுக்கிறாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் நன்மையும் கிருபையும் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட இருந்து வருது? எங்க இருந்து வருது? இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. சரி, நம்ம ஜெப அறையிலும் சரி, நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணும்போது சரி, ஆனா சபையில வந்து தேவனை கூடுறது, தேவனை ஆராதிப்பது அது வேற. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அது வேற, டோட்டலி டிஃபரண்ட். ஏன்னா இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரோட வீட்டுக்கு வந்து, இது அவரோட வீடு, அவரோட வீட்டுக்கு வந்து ஆமென் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்வது அது டோட்டலி டிஃபரண்ட், டோட்டலி ஸ்பெஷல், அது வேற. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த வாய்ப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, மற்றவங்களுக்கு கிடையாது. இந்த வாய்ப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். சோ அவர் ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, நான் நிரந்தரமா கடைசி வரைக்கும் தேவனோட வீட்டுல நான் இருப்பேன். அப்ப ஒப்பு கொடுக்கிறாரு. ஆமென். சோ இந்த ஒப்பு கொடுக்க நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஏதோ நன்மையை பெற்றுக்கணும் அப்படியே காணாம போயிடக்கூடாது. ஆமென். சபை முக்கியம், தேவனோட ஆலயம் முக்கியம் நம்மளுக்கு. ஒவ்வொரு வாட்டி நம்ம வரும்பொழுது ஆண்டவர் கிருபையை வந்து அதிகமா கொடுக்கிறார் நம்மளுக்கு. ஆமென். அப்ப ஆண்டவர் வந்து இப்ப ஒரு வாக்கு கொடுக்கிறாரு 2026க்கு நன்மையும் குறிமையும் வாழ்க்கை ஆண்டவர் தொடர்ந்து செய்வார். இந்த வருஷம் ஆண்டவர் செய்யறாரு, செஞ்சுட்டாரு, அடுத்த வருஷம் செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் செய்யல. என் வாழ்க்கை ஒரு நன்மையும் பார்க்கல, ஒரு கிருமையும் பார்க்கல. அது எப்படி ஆண்டவர் வந்து அடுத்த வருஷம் தொடர செய்ய போற எனக்கு தெரியல, எனக்கு புரியல. யாராவது இருக்கீங்களா? அவங்க சொல்றேன், கிருபை இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. கிருபை இல்லைன்னா மூச்சு கூட விட முடியாது. ஆமென். இன்ன வரைக்கும் நீங்க மூச்சு விடுறீங்கன்னாக்கா உங்க சரீரத்துல உயிர் இருக்குன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க கிருபை இருக்கா இல்லையா? அது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தொடர செய்வார். It will continue. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல முடிஞ்சு செல்ல எக்ஸ்பைரி டேட் இல்ல, next year will continue. விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கு வேணாம்? கிருபை மாத்திரம் இல்ல, நன்மையும் தொடரும். நன்மையும் தொடரும். இப்ப நன்மை உங்க வாழ்க்கையில தொடரும் பொழுது, நன்மை எல்லாம் யாருக்கு நன்மை வேணும்? யாருக்கு வேணாம்? யார் கேட்டாலும் குட்னஸ் வேணும்னு தான் சொல்லுவீங்க, நன்மை வேணும் தான் சொல்லுவீங்க. ஆனா உங்களோட ஒப்பு கொடுத்தல் என்ன? நீங்க வருஷம் அடுத்த வருஷத்துக்கு எப்படி ஒப்பு கொடுக்க போறீங்க? என்ன நீங்க செய்ய போறீங்க? கத்திற்காக ஆண்டவர் அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நன்மையும் கிருபையும் வாழ்க்கையில தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிச்சயமா தொடரும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நீங்க எப்படி ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவருக்கு? தாவீது ராஜா சொல்றாரு, நான் நீண்ட காலமா கர்த்தருடைய ஆலயத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அவருக்கு எப்படி நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆமென். உங்க கையில தான் இருக்கு. ஆனா நாம வந்து எப்படி சொன்னா எல்லாமே ஆண்டவர் கொடுங்க கொடுங்க குடு 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 குடுன்னு சொல்றோம். நீங்க எப்ப கொடுக்குறது? கொடுங்க 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 கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்ப கொடுக்க போறீங்க? ஆமென். இட்ஸ் ஆல்வேஸ் கிவ் அண்ட் டேக். ஆமென். ஆண்டவர் இடத்துல இருந்து நன்மையும் கிருபையும் நம்ம பெற்றுக்கிறோம். நீங்க என்ன கொடுக்க போறீங்க ஆண்டவருக்கு? என்ன நீங்க கொடுக்க போறீங்க? உங்க நேரம், உங்க டைம், உங்க சர்வீஸ் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்க உயிரை கேட்கலங்க, உயிரே கூட அப்படின்னு கேட்கல. என்ன நீங்க செய்ய போறீங்க? இன்னும் அதிகரிக்க செய்து கொண்டு இருக்கணும், தொடர்ந்து செய்யுங்க. ஆமென். கர்த்தருக்காக இனிமே செய்யாதவங்க ஏதாவது செய்யுங்க கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அதிகமான நன்மையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா சபையில நிலைச்சிருங்க, சபையில நிலைச்சிருங்க. ஹல்லேலூயா. அது எந்த சபையா இருந்தாலும் சரி, சபையில நிலைச்சிருங்க. கர்த்தரை விட்டு போயிடாதீங்க.
கத்தரை விட்டு விலகி போயிடாதீங்க. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி கத்தரை விட்டு விலகி. ஏன்னா இந்த வருஷம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். நிறைய பேர் நீங்க விலகி போயிருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
நடக்கும்